சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இடையிலான போர் வளைகுடா நாடுகளை ஆட்டி படைக்கும் நிலையில் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் வெறும் ராணுவ நிலைகளை மட்டும் சிதைக்கவில்லை, மாறாக உலக பொருளாதாரத்தின் உயிர் நாடியாக கருதப்படும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் புஜைரா துறைமுகத்தையே நிலைகுலைத்துள்ளன. இதுவரை ஹார்மோஸ் ஜலசந்திக்கு ஒரே ஒரு பாதுகாப்பான மாற்றுப்பாதை என நம்பப்பட்ட புஜைரா முனையத்தின் முடக்கம் உலக நாடுகளின் எரிசக்தி சந்தையில் ஒரு பாரிய நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் வெறும் எரிபொருள் விலை உயர்வோடு நின்றுவிடப் போவதில்லை. பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டினர் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வெளியேறும் அவலம் ஒருபுறம், பாம்பின் தலையை வெட்ட வேண்டும் என சவுதி மற்றும் அமெரிக்கா வகுக்கும் ரகசிய வியூகம் மறுபுறம் என வளைகுடா பிராந்தியம் ஒரு தீர்க்கமான முடிவை நோக்கி நகர்கின்றது. ஈரான் தனது ஏவுகணை வலிமையால் உலக நாடுகளை அச்சுறுத்தும் வேளையில் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள பிளவும் ஆசிய நாடுகளின் கவலையும் இந்த போரை ஒரு உலகளாவிய பேரிடராக மாற்றியுள்ளன. விரிவான செய்திகள் இதோ. Fourth Monkey Connect launching soon. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் புஜைரா துறைமுகத்தில் உள்ள எரிசக்தி தளம் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அங்குள்ள எண்ணெய் ஏற்றுதல் நடவடிக்கைகள் அதிரடியாக நிறுத்தப்பட்டுள்ளன. இது ஏற்கனவே போரினால் தத்தளித்து வரும் உலக எண்ணெய் சந்தையில் ஒரு பாரிய நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. புஜைரா ஏன் உலகிற்கு ஒரு உயிர்நாடி? ஹார்முஸ் ஜலசந்தி ஈரானால் அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ள நிலையில் புஜைரா ஒரு சாதாரண துறைமுகம் அல்ல, அது ஒரு மூலோபாய மாற்றுப்பாதை. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தனது 1.5 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெயை ஹார்முஸ் ஜலசந்திக்குள் நுழையாமலேயே நேரடியாக ஓமான் வளைகுடா வழியாக ஏற்றுமதி செய்ய ஏடிசிஓபி குழாய் பாதையை பயன்படுத்துகின்றது. இது புஜைரா துறைமுகத்தில் தான் முடிகின்றது. தற்போது இந்த முனையம் தாக்கப்பட்டிருப்பது மாற்றுப்பாதையையும் அடைத்துவிட்டது. தினசரி உலகளாவிய எண்ணெய் தேவையில் 1.7% இந்த ஒரு துறைமுகம் மட்டுமே கையாள்கின்றது. கப்பல்கள் தங்கள் நீண்ட பயணத்திற்கு தேவையான எரிபொருளை நிரப்பும் உலகின் 4வது பெரிய மையமாக புஜைரா விளங்குகின்றது. இதன் முடக்கம் உலகளாவிய கடல்சார் வர்த்தகத்தையே முடக்கிவிடும். புஜைராவில் உள்ள 18 மில்லியன் கனமீட்டர் கொள்ளளவு கொண்டு ஆற்றல் பெட்டரிகள் தற்போது ஆபத்தில் உள்ளன. விட்ரோல் மற்றும் ஏடிஎன்ஓசி போன்ற உலகளாவிய நிறுவனங்களின் விநியோக சங்கிலி இதனால் துண்டிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தனது ஒரே நம்பகமான ஏற்றுமதி முனையத்தை இழந்தால் தனது எண்ணெய் உற்பத்தியை பெருமளவு குறைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படும். இது பெட்ரோல் டீசல் விலையை சர்வதேச அளவில் விண்ணை தொட வைக்கும். மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் சவுதி அரேபியாவின் பட்டத்தளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடையிலான ரகசிய மூலோபாய ஆலோசனைகள் கசிந்துள்ளன. பாம்பின் தலையை வெட்ட வேண்டும் என்று மறைந்த மன்னர் அப்துல்லாவின் அதே உத்தியை சவுதி மீண்டும் கையில் எடுத்துள்ளது. இதுகுறித்த அதிரடி தகவல்கள் இதோ. ஈரானின் ஆதரவு பெற்ற அமைப்புகளை தாக்குவதை விட ஈரானின் மைய செல்வாக்கையே நேரடியாக தகர்க்க வேண்டும் என்பதே இந்த உத்தியின் நோக்கம். சவுதி அரேபியாவின் இந்த நிலைப்பாடு 2010 விக்கிலீக்ஸ் கசியவிட்டு ராஜதந்திர ஆவணங்களை மீண்டும் நினைவுபடுத்துகின்றது. ஈரானின் அணுசக்தி திட்டங்களுக்கு எதிராக அமெரிக்கா நேரடி ராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வளைகுடா நாடுகள் நீண்டகாலமாக வலியுறுத்தி வருவதை இது உறுதிப்படுத்துகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மத்திய கிழக்கு கொள்கையை வடிவமைப்பதில் சவுதி அரேபியா முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஈரானின் ராணுவ மற்றும் அணுசக்தி திறன்களை கணிசமாக குறைக்கும் வகையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஒரு தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இளவரசர் MBS அழுத்தம் கொடுத்து வருகின்றார். ஒருபுறம் ராஜதந்திர நகர்வுகள் நடந்தாலும் போர்க்களத்தில் பதட்டம் குறையவில்லை. இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவை தேடி கண்டுபிடித்துக் கொள்வோம் என ஈரானின் புரட்சிகர காவல்படை பகிரங்கமாக அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் ஈரான் இன்று ஒரு மிக முக்கியமான மற்றும் எச்சரிக்கையான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. வளைகுடா நாடுகளுடனான தனது உறவை தீவிரமாக மறுபரிசீலனை செய்யப்போவதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஒருபுறம் சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்கா கைகோர்த்து வரும் நிலையில் ஈரானின் இந்த நகர்வு ஆசிய பிராந்தியத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானிய அதிகாரிகள் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் வளைகுடா நாடுகள் ஒன்றையொன்று சாராமல் சுயாதீனமாக செயல்பட முடியாது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு வளைகுடா நாடுகள் துணை போனால் அதன் விளைவுகளை அந்த நாடுகளும் சந்திக்க நேரிடும் என ஈரான் மறைமுகமாக எச்சரித்துள்ளது. சமீபத்தில் சவுதி எண்ணெய் கிடங்குகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என தெஹ்ரான் மீண்டும் மறுத்துள்ளது. ஈரானின் இந்த எச்சரிக்கைக்கு முக்கிய காரணம் சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்க அதிபர்
அதிபர் ட்ரம்ப் இடையே ஏற்பட்டுள்ள ரகசிய உடன்பாடுதான் என நிபுணர்கள் கருதுகின்றனர். ட்ரம்பின் மத்திய கிழக்கு கொள்கையை சவுதி வடிவமைத்து வருவது ஈரானை மேலும் ஆக்ரோஷமடைய செய்துள்ளது. மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விடுத்த மிரட்டலுக்கு ஜெர்மனி அதிரடியாக பதிலடி கொடுத்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் நேட்டோ தலையிட வேண்டிய அவசியமில்லை என ஜெர்மனி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதால் மேற்கத்திய நாடுகளிடையே பெரும் பிளவு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த முழுமையான விவரங்கள் இதோ. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாக்க நேட்டோ படைகளை அனுப்ப வேண்டும் என்றும் தவறினால் நேட்டோவிற்கு மோசமான எதிர்காலம் அமையும் என்றும் எச்சரித்திருந்தார். இதற்கு பதிலளித்த ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் ஹார்முஸ் ஜலசந்தியை மீட்பதில் நேட்டோவுக்கு எந்த பங்கும் இருப்பதாக ஜெர்மனி கருதவில்லை. இது தொடர்பாக நேட்டோ இந்த முடிவையும் எடுக்கவில்லை என துணிச்சலாக தெரிவித்துள்ளார். மறுபுறம் போர் 17வது நாளை எட்டியுள்ள நிலையில் வளைகுடா பிராந்தியம் போர்க்களமாக மாறியுள்ளது. ட்ரோன் தாக்குதலால் எரிபொருள் கிடங்கு தீப்பற்றி எரிந்ததை அடுத்து துபாய் விமான நிலையத்தில் போக்குவரத்து முடங்கியுள்ளது. ஈரான் தனது ராணுவ வலிமையை போலியாக காட்ட செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானின் காமிக்கேஸ் படைகள் வெறும் பொய் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாங்கள் ஒருபோதும் போர் நிறுத்த கேட்கவில்லை, பேச்சுவார்த்தைக்கும் வரவும் மாட்டோம் என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அரக்சி ட்ரம்பின் கருத்தை நிராகரித்து உள்ளார். மேலும் இன்னும் நவீன ஏவுகணைகளை நாங்கள் களமிறக்கவே இல்லை என IRGC எச்சரித்துள்ளது. மத்திய கிழக்கு போரின் 17வது நாளில் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை ஈரான் வெளியிட்டுள்ளது. உலகையை அச்சுறுத்தி வரும் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மீது தாக்குதல் நடத்த எந்த நாடும் பயன்படுத்த முடியாது என தெஹ்ரான் பகிரங்கமாக எச்சரித்துள்ளது. இந்த நீர்வழியில் பாதுகாவலர்கள் நாங்களே என ஈரான் உரிமை கோருவது சர்வதேச அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் ஈரானை தாக்க நினைக்கும் எந்தவொரு நாட்டிற்கும் ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்படாது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவால் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு இன்மை காரணமாக இனி கப்பல்கள் செயல்படுவதால் சிறப்பு கட்டுப்பாட்டின் கீழ் மட்டுமே அனுமதிக்கப்படும். மத்திய கிழக்கு போரில் ராஜதந்திர ரீதியாக அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய சவாலை ஈரான் விடுத்துள்ளது. அமெரிக்காவை நாங்கள் ஒருபோதும் நம்பியதில்லை என ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் பகிரங்கமாக அறிவித்துள்ளது. ஒருபுறம் போர்க்களத்தில் ஏவுகணைகள் சீறிக்கொண்டிருக்கும் வேளையில் மறுபுறம் பேச்சுவார்த்தை மேசையிலும் ஈரான் தனது அதிரடி ஆட்டத்தை தொடங்கியுள்ளது. ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இன்று ஆற்றிய உரையில் பேச்சுவார்த்தைகளின் போது நாங்கள் ஒருபோதும் அமெரிக்காவை நம்பியதில்லை. எங்கள் கண்கள் திறந்த நிலையிலும் மறுபக்கம் முழுமையான அவநம்பிக்கையுடன் தான் ஒவ்வொரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டது. அமெரிக்காவின் கடந்த கால நடவடிக்கைகளை வரலாற்றில் ஒரு கரை என வர்ணித்த அவர் அமெரிக்காவை நம்பாவிட்டாலும் அமைதிக்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட ஈரான் தயங்கவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டினார். உலகளாவிய எண்ணெய் சந்தையில் ஒரு விசித்திரமான சூழல் நிலவுகின்றது. கச்சா எண்ணெய் விலை உயர்வால் எண்ணெய் நிறுவனங்கள் தற்போது அதிக லாபம் ஈட்டினாலும் இது நல்லதல்ல என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். போர்க்களத்தில் ஏவுகணைகள் ஒருபுறம் சீர மறுபுறம் பணிவீக்கம் என்று கண்ணுக்கு தெரியாத போர் உலக நாடுகளை அச்சுறுத்த தொடங்கியுள்ளது. தேசிய எரிசக்தி பகுப்பாய்வு மையத்தின் நிபுணர் நீல் அட்கின்சன் இதுகுறித்து ஒரு முக்கிய எச்சரிக்கையை விடுத்துள்ளார். தற்போதைய சூழலில் ஒருங்கிணைந்த எண்ணெய் நிறுவனங்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடும். ஆனால் இந்த எதிர்பாராத லாபம் மிக குறுகிய காலமே நீடிக்கும். இறுதியில் இந்த விலை உயர்வு சாதாரண சில்லறை வாடிக்கையாளர்களை கடுமையாக பாதிக்கும். இது ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கும் தீங்கானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.